வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம். திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் சந்தித்து பேச்சு. கல்வி, சுகாதாரம், மகளிர் அதிகாரத்தில் திமுகவும் ஆம் ஆத்மியும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவதாக பெருமிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அர்ப்பணிப்பு மிக்க நல்லாட்சி தமிழக மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளதாக கெஜ்ரிவால் பெருமிதம். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் நிகழ்ச்சி பதிவு. முதலமைச்சரின் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல் இது. எடப்பாடியில் பரப்புரை செய்த இபிஎஸ் ஆவேசம். திமுக ஆட்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிப்பு. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அமோகமாக விற்று திமுகவினர் கோடிகளில் புரள்வதாக இபிஎஸ் சாடல். கடந்த 5 ஆண்டுகளில் கொள்ளையடித்த 20,000 கோடி ரூபாயை திமுகவினர் தேர்தல் களத்தில் இறக்கியுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஆள தகுதியற்ற திமுகவை இந்த தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என்றும் பழனிசாமிக்கான ஆதரவு பிரச்சாரத்தில் ஆவேசம். அன்புமணி தலைமையிலான துரோகி கும்பலுக்கு ஓட்டு போட வேண்டாம். பணத்திற்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றவுமே மனைவி சௌமியாவை தேர்தல் களத்தில் இறக்கிவிட்டுள்ளதாக ராமதாஸ் விமர்சனம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த தன்னை எப்படிப்பா இருக்க என கேட்காதவர்தான் அன்புமணி. என் வயிற்றில் பிறந்த அன்புமணி ஒரு துரோகி என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டம். தமிழ் மொழி கலாச்சாரத்தை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக ஸ்ரீவைகுண்டம் தேர்தல் பரப்புரையில் ராகுல் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே மொழி என்ற அடிப்படையில் ஹிந்தியை திணித்து மாநில மொழிகளை பாஜக சிதைப்பதாகவும் சாடல். அதிமுக அமித்ஷா கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அதிமுக தற்போது வெற்றுக்கூடாக மாறிவிட்டது எனவும் விமர்சனம். அமெரிக்க அதிபரின் ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை ட்ரம்ப் ஆட்டுவிப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதன் மூலம் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களின் அதிகாரத்தை வலுவிழக்க பாஜக முயற்சி செய்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி இல்லாமல் போனதற்கு பாஜக தான் காரணம் என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமைச்சர் மனோ தங்கராஜ் வழங்கிய சால்வையை ராகுல் காந்தி ஏற்க மறுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நடந்த பொதுக்கூட்டத்தில் சலசலப்பு. தனது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து 2ஆம் நாளாக பரப்புரை. ஆட்டோவில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. சென்னை 1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழிலன் நடிகர் ரஜினிகாந்துடன் சந்திப்பு. தொகுதியில் நடைபெற்ற பணிகள் தொடர்பான தொகுப்பை ரஜினிகாந்திடம் அளித்து பேசியதாக எழிலன் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை தோற்கடித்ததன் மூலம் எதிர்க்கட்சிகள் நாட்டின் பெண்களை பலவீனமடைய செய்துள்ளன. கோவையில் பரப்புரையில் ஈடுபட்ட ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. தலைவன் இருக்கின்றான் என்ற பிரச்சார பாடலை வெளியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன்.
தமிழே எழுவாய் தமிழே வெல்வாய் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல் இணையத்தில் வைரல். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த சொத்து கணக்கில் முரண்பாடு இருந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் 100 கோடி வரை குறைத்து காண்பித்தது முறைகேடு என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ. சாலையெங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து உற்சாக வரவேற்பு. சென்னை வில்லிவாக்கத்தில் தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து விஜய் பரப்புரை. சாலையில் நடந்து சென்ற மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தவேக தலைவர் விஜயிடம் வாழ்த்து பெற்ற புதுமண தம்பதி. திருமணம் முடிந்த கையோடு விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏறிய தம்பதியருக்கு சிறப்பு பரிசு வழங்கி விஜய் வாழ்த்து. சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க பாஜகவால் களமிறக்கப்பட்டவர்தான் விஜய். கும்பகோணம் தேர்தல் பரப்புரையில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு பதிய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரிய மனு. திமுக எம்பி கிரிராஜன் தாக்கல் செய்த வழக்கு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 13,40,000 பறிமுதல். பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போதே பைக்கில் வந்தவர்கள் பிடுங்கிச் சென்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் வகையில் சட்டவிரோதமாக செயல்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மத வழிபாட்டு தலங்களுக்குள் கட்சி அடையாள சின்னத்துடன் வாக்கு கேட்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் மேட்டூரில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யாவின் பிரச்சாரத்திற்கு பாமகவினர் அனுமதி மறுப்பு. பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க விடாமல் பாமகவினர் தடுப்பதாக கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படை சோதனையில் தற்போது வரை 1200 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் மேற்பார்வையாளர் பிரதாப் சிங் பேட்டி. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 85 கோடி பறிமுதல் என தகவல். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் மறியல் போராட்டம்.